சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதோடு சேர்ந்து இன்றைக்கி கன்னி ராசிக்கான குரோதி வருஷத்தினுடைய பலன். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களின் வருகை நமக்கு ஆனந்தத்தை தரும். இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு பெரிய ரிலாக்ஸ்டான ஒரு சண்டேவாக இருக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ ஹாலிடே, அதனால் அம்மாமார்கள் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஒரு சிலருக்குலாம் ஐயோ ஏண்டாப்பா லீவ் விட்டுது, பசங்க வீட்டில் இருந்தால் செலவு அப்படிங்கிற ஒன்று நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயோ மேடம் ஹாலிடேஸே வர வேண்டாம், செலவு முடியல அப்படின்ட்டுன்னு. பட் என்னவாக இருந்தாலும் நம்ம பசங்களை நம்ம பார்த்துக்கணும், இந்த ஹாலிடேஸை நம்ம சமாளிக்கணும். செலவு பற்றியோ பணத்தை பற்றியோ இல்லை மற்ற விஷயங்கள், குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றியோ நினச்சி உங்கள் ஹாலிடே மோடை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கும், நம்மளால் இன்றைக்கி சமாளிக்க முடியுமா அப்படின்னு சில லேடிஸ்க்கெலாம் ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனே வேண்டாம். பட் வெயிலில் எங்கேயும் நீங்கள் காலையில் நேரத்தில் வெளியில் போக முடியாது. ஈவினிங் டைம் ஒரு மூவி போகிறதோ இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லை சும்மா வேணால் போய் பீச்சில், இப்போல்லாம் பாருங்கள் பீச்சில் கூட போய் உட்கார முடிய மாட்டேங்குது. இந்த மெட்ரோ ரயில் போட்டு எங்கேயுமே வெளியில் போக முடியாத இருக்குது. ஸோ இந்த நாள் மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எப்படி நீங்கள் உங்கள் டேயை ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா கோயிலுக்கு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் சூரியனுக்கு விளக்கேற்றுங்க. ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கமின்மை அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்கு அதனால் இருக்கும். இந்த நாளில் கோதுமை தானம் பண்ணுங்கள். இந்த சூரியனுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி விருந்தினர்களின் வருகை நிறையா இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு செலவும் நமக்கு நிறையா இருக்கும், பிஸியாகவும் இருப்போம். அட் த சேம் டைம் ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாராவது வந்துட்டாங்க இல்லை நம்மளை எங்கேயாவது கூப்பிட்டுட்டாங்கன்னா இந்த ரெஸ்ட் எடுக்கிறதும் நமக்கு கொஞ்சம் மனசில் ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வலி மனசில் இருக்கத்தான் செய்யும். பட் ஸ்டில் இந்த நாள் நமக்கு ரொம்பவுமே சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கும். ஒரு சண்டே மாதிரியே இருக்காது. இன்றைக்கி சண்டேன்னு நினச்சோம், எப்படி சீக்கிரம் போயிடுச்சு இந்த நாள் அப்படிங்கிற மாதிரி. பசங்க, குழந்தைங்க, உங்களோட குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே இன்றைய நாள் சிறப்பாகவே அமைகிறது. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும். புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது புதிய வியாபாரம் பற்றி பேசணும் அப்படிங்கும்போதோ இந்த நாள் சிறப்பான நாளாகவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை வேளையில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்ல பரிகாரமாக அமையும். மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காலை வேளையிலே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி அப்படிங்கும்போது, ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை உருவான ஒரு சந்தோஷம், இல்லை வேலையில் நம்ம நினச்சே மறந்து கூட போயிருப்போம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம், இல்லை ஒருத்தங்கள்ட்ட ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த விஷயமாக நமக்கு யாராவது கால் பண்ணலாம். இல்லை வீடு பில்டர்கிட்ட நம்ம காசை கொடுத்து ஏமாந்துருப்போம், அதில் ஏதாவது ஒரு காசு நமக்கு திரும்பி வருதுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத விஷயங்களுக்கான ஒரு சில சந்தோஷங்கள் அப்படிங்கிறது நம்ம பட்டியலிட்டோ இல்லை யோசித்து பார்த்தோ பண்ணுறது கிடையாது, திடீர்னு வர்றது தான். அந்த மாதிரி சில சர்ப்ரைசஸ் இன்றைக்கி நமக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸாக இருக்கலாம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். இல்லை யாராவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க, அந்த மாதிரி குடும்ப நண்பர்கள் எல்லாம் வரும்பொழுது அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம நாள் இட் மேட் மை டே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு நல்ல நாளாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமையும். ஞாயிற்றுக்கிழமையான இன்று 10ஆம் இடத்தில் சூரியன் ராகுவோடு இருக்கும் பொழுது நமக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மிதுன ராசி நேயர்கள் இன்றைய நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். சாயங்காலம் இந்த ராகு காலத்தில் நீங்கள் பைரவருக்கு தீபம் போடுறதோ அல்லது சரபேஸ்வரருக்கு விளக்கேற்றுறதோ நன்மையை தரும். கடகராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதும் கடகராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்றைக்கி பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்றைக்கி மீன ராசியில் அவர் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஸ்டில் நமக்கு பாக்கியத்தில் சந்திரன் இருந்தாலும்
இந்த சந்திராஷ்டம தோஷம் இந்த 2 நட்சத்திரத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் பாக்கியத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் நமக்கு இருக்காது. பட் ஒரு கிரகண தோஷமாக இந்த நாள் இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் அதற்கான ஒரு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். இன்று கோதுமை தானம் தர்றது, நவகிரகங்களுக்கு வழிபாடுகள் செய்கிறது, வஸ்திர தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் கடகராசி நேயர்களுக்கு நல்லது. சூரியன் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து மீனத்திலையும், கேது பகவான் நமக்கு கன்னிராசியில் இருக்கிறதும் ஒரு சூரிய கிரகணத்தினுடைய அமைப்பில் இருக்கிறதுனால இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் கூட சில பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் ராகு சந்திரன் இவர்களுடன் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள், கேதுவின் அதிபதியாக இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்திற்கு இந்த கேது நமக்கு இன்றைக்கி ஒரு கிரகண தோஷமாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக இன்று கோதுமை தானம் செய்து சூரியனினுடைய ஒரு அனுகிரகத்தை பெறலாம். ஆதித்ய ஹிருதய ஸ்லோகங்களும் கூறலாம். இன்று இந்த சிம்மராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம். புதிதாக ஏதாவது நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, இல்லை புதுசான நட்புகளை நம்ப வேண்டாம். கன்னிராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் இன்று சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் திருமண விஷயம் மற்றும் காதல் விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடுகளும் மற்றும் இந்த கிரகண தோஷமாக இருப்பதனால் கோதுமை தானமும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு தீபமேற்றி வழிபாடுகளும் செய்யலாம். சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுக்கு உண்டான ஸ்லோகங்களையும் கூற இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். துலாம் ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் சுக்கிரன் சூரியன் ராகுவுடன் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில பெண்களுக்கு அடிவயிறு வலி மற்றும் கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லது கால் வலி போன்ற விஷயங்கள் மனதிற்கு ஒரு நெருடலாகவே அமைகிறது. தூக்கமின்மை காரணமாக துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும். இன்று இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கலாம். மாலை நேரத்தில் நண்பர்களின் வருகை நன்மையை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் ஆனது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கலாம். ஆகவே குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு விடுமுறை நாளாக இருப்பது மனதிற்கு ஒரு ஆறுதலான நாளாக அமைத்து தரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சகோதர சகோதரிகளிடத்தில் மனஸ்தாபங்களை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று ஆஞ்சநேயரின் ஆலய வழிபாடும் மற்றும் கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்க சூரியனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தவிர்க்கலாம். மகர ராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதும் மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் செவ்வாயுடன் இருப்பது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கலாம். சனி மற்றும் செவ்வாய் நமக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்துவது நல்லது. பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்றாலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராசிநாதன் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம். கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதனால் குடும்ப சூழ்நிலைகளில் குழப்பங்கள் வரலாம். இன்று நவகிரகங்களை வழிபாடு செய்து மற்றும் சுதர்சனரை வணங்க உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி நேயர்கள், இந்த நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்வான நாளாக அமைகிறது.
ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் சற்று உடலையும் மனதையும் வருடலாம். இருந்த போதிலும் இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கர்ப்பிணி பெண்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. 6 குடைய சூரிய பகவான் ராகுவுடனும் புதனுடனும் இருப்பது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒற்றை தலைவலி, கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு இன்றைய நாளில் அதற்கான மருத்துவ செலவுகள் வரலாம். மீனராசினியர்கள் இன்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு இறைவனை பிரார்த்தனை செய்து மிருத்யுஞ்சு ஜபம் செய்து கொள்ளலாம். கோதுமை தானம் செய்வது சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்று கன்னிராசிக்கான குரோதி வருடம் எப்படி இருக்கும்? இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் ராசியிலேயே கேது, 7ஆம் இடத்தில் ராகு அண்ட் இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பாக்கியத்திற்கு போக போகிறார். ஸோ இந்த குரோதி வருடம் 12 ராசியில் யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் இடத்தில் சனி இருக்கே, அப்போ அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்காதானா? இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டெல்லாம் கடன் கேட்டு உங்களை வேண்டாம், உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க உங்களை கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க. அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் நல்லாவே அமைய போகுது. ஏன்னா 4 குடைய குரு பகவான் பாக்கியத்திற்கு போகிறார். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் சண்டை போட்டு இந்த வீடு சொத்தெல்லாம் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சில வீட்டில எல்லாம் பிரச்சனை நடக்கும். அவங்களே இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்னாடி தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவுமே நல்லதாகவே முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். ஏன்னா நமக்கு உத்திரமில் இருக்கக்கூடிய 1-2 பாதம் சிம்மராசியில் போகிறதுனால உத்திர நட்சத்திரத்திற்கு ஃபுல் அந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் வராது. பட் ஹஸ்தம் அண்ட் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வரும். முழுமையான பலன் யாருக்கு வரும்னா ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அதனால் இந்த குரோதி வருடத்தில் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். திருமணங்கள், வைபவங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இது மாதிரியான லக்ஸுரி எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி நல்ல முன்னேற்றத்தை தரும். வேலை விஷயத்துலேயும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வையும் கொடுக்கும். அதனால் குரோதி வருடத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் வருடம் என்றே சொல்லலாம். நேயர்களே, 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். குரோதி வருடத்திற்கான கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.